வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். பளிங்குக்குடியில் மறைத்து வைக்கப்பட்ட 110 கிலோ ஹசீஸ். போதைப்பொருள் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கான உள்துறை அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக போதைப்பொருள் தடுப்பு பொதுத்துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் குற்றவியல் பாதுகாப்புத்துறை சுங்க பொது நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து சுவாய் துறைமுகத்தில் ஒரு கப்பலை வெற்றிகரமாக கைப்பற்றியுள்ளது. வேறொரு நாட்டிலிருந்து வந்த அந்த கப்பலில் பளிங்கு அடுக்குகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 110 கிலோகிராம் ஹசீஸ் கைப்பற்றப்பட்டுள்ளது. முழுமையான விசாரணைகள் மற்றும் கப்பலை தீவிரமாக ஆய்வு செய்த பின்னர் அதிகாரிகள் 2 சந்தேக நபர்களை கைது செய்திருக்கின்றனர். சிரிய நாட்டவரான ராடி மாதரல் முகமது மற்றும் எரித்திரியா நாட்டைச் சேர்ந்த பெத்துன் தாரி அப்துல்லா சமான், இந்த 2 நபர்களும் குவைத்திலிருந்து கப்பலை கடத்தும் முயற்சியில் சவுதி நாட்டவரான கலீத் வாலிதுடன் சதி செய்ததாக கூறப்படுகிறது. கூடுதலாக ஒரு சந்தேக நபரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 6000 கேப்டகன் மாத்திரைகள், 5 கிராம் மெத்தமேட்மைன் மற்றும் போதைப் பொருட்களை தயாரித்து விநியோகிக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தேசிய பாதுகாப்பை சமரசம் செய்ய முயற்சிக்கும் அல்லது போதைப் பொருள் கடத்தல் அல்லது ஊக்குவிப்பதில் ஈடுபடும் எவரையும் கண்காணித்து கைது செய்வதற்கானதன் உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்துகிறது. போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை எதிர்த்து போராடவும் இந்த ஆபத்தான அச்சுறுத்தலிலிருந்து சமூகத்தை பாதுகாக்கவும் அதன் பாதுகாப்பு படைகள் தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கைத்தான் குடியிருப்பாளர்கள் இந்திய வெளிநாட்டினரின் கூட்ட நெரிசல், விதிமீறல்கள் குறித்து புகார். நாடாளுமன்ற உறுப்பினர் சவுத் அல் கந்தாரி தலைமையிலான மனுக்கள் மற்றும் புகார்கள் குழு அரசாங்கத்தின் தவாசுல் தளத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட பல புகார்கள் உட்பட பல பொதுக்குறைகளை இன்று மதிப்பாய்வு செய்ய இருக்கின்றது. விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சினைகளில் சஃபா அல் நாசர் பகுதியில் ஒரு மேல்நிலை பள்ளி ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு குடிமகனின் புகாரும் அடங்குகின்றது. மன்சௌரியா பகுதியில் உள்ள ஒரு வணிக திட்டத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் தனியுரிமை மீறல் தொடர்பான வழக்கையும் குழு ஆராய இருக்கின்றது. கூடுதலாக அல் மசாயுல் பகுதியில் உள்ள ஒரு நிலம் தொடர்பாக சட்ட அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட கடிதத்தின் மீது குழு ஆலோசிக்கும் எனவும் இது திட்ட எண் M30884 என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ராவுடா பிளாக் 3 உள்ள ஒரு வீட்டின் முன் மின்மாற்றி நிறுவுவதற்கு ஆட்சேபனை தெரிவித்தல் மற்றும் தெரு 21 பிளாக் 2 டாஸ்மாவில் வசிப்பவர்களிடமிருந்து இல்லாத மின்மாற்றியை இடமாற்றம் செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு ஆகியவை நிகழ்ச்சி நிரலில் உள்ள கூடுதல் புகார்களில் அடங்குகிறது. 5 மற்றும் 10வது தொகுதிகளில் உள்ள இந்திய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தனியார் வீட்டு வசதி விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டும் கைத்தான் பகுதியில் வசிப்பவர்களின் புகாரையும் இந்த குழு விசாரிக்கின்றது. 250 ஆண்டுகால நட்புறவை கொண்டாடும் இந்தியா மற்றும் குவைத். ஒரு குறிப்பிடத்தக்க கலாச்சார மைல்கல்லாக குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் ரிஹ்லா இ தோஸ்தி 250 ஆண்டுகால இந்தியா குவைத் உறவு என்ற தலைப்பில் ஒரு கண்காட்சியை நடத்த இருக்கின்றது. இது 2 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பை நினைவு கூறுகின்றது. இந்த நிகழ்வு மே 19 முதல் மே 24, 2025 வரை குவைத் தேசிய நூலகத்தில் நடைபெற இருக்கின்றது. தேசிய கலாச்சாரம், கலை மற்றும் இலக்கிய கவுன்சில், குவைத் பாரம்பரிய சங்கம் மற்றும் இந்திய தேசிய ஆவண காப்பகம் மற்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் உள்ளிட்ட இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கண்காட்சி இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் இடையிலான ஆழமான வேரூன்றிய வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகளை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது. இந்த கண்காட்சி இருதரப்பு உறவுகளை தெளிவாக சித்தரிக்கின்றது. ஆரம்பகால வர்த்தக தொடர்புகளிலிருந்து அரசியல், கலாச்சார மற்றும் வளர்ச்சியில் இன்றைய கூட்டாண்மைகள் வரையிலான பயணத்தை கண்டறிய உதவுகின்றது. பார்வையாளர்கள் அரிய கையெழுத்து பிரதிகள், தனிப்பட்ட கடிதங்கள், நாணயங்கள், 1961 வரை குவைத்தில் சட்டபூர்வமாக செல்லுபடியாக இருந்த இந்திய ரூபாய் உட்பட கலை பொருட்கள், புத்தகங்கள் மற்றும் பகிரப்பட்ட கடந்த காலத்தை ஒளிரச் செய்யும் புகைப்படங்கள் ஆகியவற்றின் பல்வேறு தொகுப்பை இதில் காண முடியும். வரலாற்று கண்காட்சிகளுடன் கூடுதலாக இந்த நிகழ்ச்சியில் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் குழு விவாதங்களும் இடம்பெற இருக்கின்றது. இந்தியா குவைத் உறவுகளின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகின்றது.
இந்திய தூதரகத்தின் கூற்றுப்படி ரெஹிலா-இ-தோஸ்தி என்பது ஒரு வளமான பகிரப்பட்ட கடந்த காலத்திற்கு அஞ்சலி செலுத்துவது மட்டுமல்லாமல் இந்தியா குவைத் உறவுகளின் எதிர்காலத்தை தொடர்ந்து வடிவமைக்கும் நீடித்த நட்பு மற்றும் பரஸ்பர மரியாதையையும் குறிக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.01 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.37 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.04 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.03 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 278.14 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 971.37 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷி பெறுமதி 395.36 பங்களாதேஷி டகாஸ் ஆகும்.